சுயமரியாதைக்காரன் அப்படின்ற வார்த்தையை பிரயோகிச்சிருந்தீங்க. பொதுவாகவே அரசியலுக்கு சமரசங்கள் தேவைதானே? தமிழ்நாட்டுக்கு அனைத்து தொகுதிகளுக்கும் ஒரு கலை கல்லூரி என்கிற கான்செப்டை என்னால் விதைக்க முடிஞ்சிச்சு. அநியாயமாக இந்த படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் திமுக ஆட்சியில. அவங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பை அதிமுக வழங்கி இருக்கிறது. சரி, காட்டுமன்னார்குடியில் அண்ணன் திருமாவர்கள் போட்டியிட்டால் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளரை நிறுத்தாது என்று நான் அங்கே வேட்பாளரை அறிவிக்கவில்லை. திமுக இன்ஃபுளுன்ஸ் பண்ணி 30 வேட்பாளர்கள் என்னுடைய மனுவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நீங்க 234 போட்டீங்க, நிராகரிக்க. இந்த திமுக ஆட்சியோட 5 ஆண்டு காலத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமைகள், கொலை, கொள்ளை, 8வது படிக்கிற பையன் கஞ்சா பயன்படுத்துறான். நான் ஒரு உறுதி எடுத்தேன் என் மனைவியோட, தமிழீழம் என்கிற குழந்தை என்றைக்கு பிறக்கிறதோ அன்றைக்கு நமக்கான குழந்தையை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னேன். சட்ட ரீதியா நாங்க 2 பேரும் புரிஞ்சு வாழ்றோம். லட்டில இந்த அடி விழுந்துச்சு, அது எனக்கு பாதிப்பு. அந்த ஃபைனல் கால்ல அதனால எனக்கு அதிக நேரம் நிக்க முடியாது, உட்கார முடியாது. ஸ்டெர்லைட்டை மூடுவோம் என்று அறிவிக்கின்ற வரை ஒரு சொட்டு நீர் அருந்தாமல் உண்ணாவிரதம் இருந்தேன். அப்ப எனக்கு கிட்னி. விகடன் நேயர்களுக்கு வணக்கம், நான் ராம்சங்கர். இன்னைக்கு நம்ம நெய்வேலி தொகுதியில இருக்கிற புலியூர் கிராமத்துல இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துல இருக்கிறோம். சட்டமன்ற தேர்தல் களம் இறுதிக்கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழ்நாடு முழுக்க சூறாவளி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில 168 இடங்கள்ல தனித்து போட்டியிடக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன் அவர்களை இன்னைக்கு நம்ம சந்திச்சு பல்வேறு கேள்விகளை கேட்க போறோம். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம் உங்க ஊர்ல சந்திக்கிறது, ரொம்ப சந்தோஷம். 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கு? 168 இடங்களை தனித்து களமிறங்குறீங்க. தனித்து போட்டியிடணும்ன்ற நோக்கம் உங்களுக்கு எப்படி சார்? நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது நாங்கள் ஒரு மதச்சார்பற்ற ஒரு முற்போக்கு இடதுசாரிகள் உள்ளடக்கிய ஒரு கூட்டணியில் கிட்டத்தட்ட ஒரு 4 தேர்தலாக திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருந்தோம். ஆனால் திமுக தலைமை தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஏற்றவாறு, அதனுடைய தொண்டர்களின் பலத்துக்கு ஏற்றவாறு, அது எந்த நோக்கத்திற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழக மக்களுக்கு போராடி வருகிறதோ அந்த நோக்கத்திற்கு சிறிதேனும் திமுக மதிப்பளிக்கும், அந்த நோக்கத்திற்கான கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்று நாங்கள் காத்திருந்தோம். கடைசி நாள் வரையில் அதற்கான அரசாணைகள், உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று நாங்கள் இலவகாத்துக்களி போல் காத்திருந்தோம். அது இல்லை என்று தெரிந்த பிறகு நாங்கள் திமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து விலகுகிறோம் என்ற அறிவிப்பை செய்துவிட்டு நாங்கள் வெளியேறி இருக்கிறோம். பொதுவாகவே ஒரு ஆளும் தரப்பு கூட்டணியில எப்படியாவது நம்ம இடம் பிடிச்சிடணும், ஒரு சீட் 2 சீட்டாலும் பரவாயில்ல, நமக்கு எம்எல்ஏ ஆயிரலாம் அப்படின்ற கணக்கோட தானே சார் ஒரு அரசியல் கணக்கீடுகளை அரசியல் கட்சி தலைவர்கள் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமா. ஆனா இப்ப ஏற்கனவே அங்க இருந்தவங்களுக்கு கூட தொகுதிகள் குறைக்கப்பட்ட போதும் கூட வெற்றி முக்கியம் அப்படின்ற ஒரு புள்ளியில அவங்க அங்கே சில சமரசனங்கள் பண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. நீங்க எப்படி அது துணிஞ்சு நம்ம வெளியே வந்துடணும்ன்ற முடிவு எடுத்தீங்க? திமுகவின் தலைமை எனக்கு ஒரு இடம் இல்லை, ஒரு எம்எல்ஏ பதவியை நாங்கள் தருகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் நான் கடந்த 5 ஆண்டு காலமாக, நீங்களே சட்டமன்ற நடவடிக்கைகளை பார்த்திருப்பீர்கள், இந்த தமிழீழ மண்ணில் நடந்தது மாபெரும் இனப்படுகொலை என்றும் அதற்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் பொது வாக்கெடுப்பின் ஊடாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எமது ஈழ உறவுகளுக்கு ஒரு ஆதரவு நிலையை இந்த திமுக தலைமையிலான இந்த சட்டமன்றம் எடுக்க வேண்டும். கண்டிப்பா. கடந்த காலங்களில் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த கூட்டமைப்பினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இதையெல்லாம் கடந்த காலங்களில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் செய்திருக்கிறார். கண்டிப்பா. ஆனால் திமுக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நிறைவேற்றிய, தமிழக சட்டமன்றம் ஏகமனதாக நிறைவேற்றிய அதே தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க அப்படின்னு 5 ஆண்டு நான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கிறேன். அதுக்கு கிஞ்சித்து மதிப்பளிக்கல. ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாட்டை சாராத எவர் வேண்டுமானாலும் இந்த நாட்டினுடைய அரசு பதவிகளை டிஎன்பிசியினூடாக தேர்வு எழுதி பெற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு நிலை, அதை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று 5 ஆண்டுகளாக நான் போராடினேன். அதையும் அவர்கள் செய்யவில்லை. தமிழக வேலை தமிழருக்கே என்று ஒரு சட்டத்தை ஏற்றுங்கள், அது ஒரு அரசாணையை வெளியிடுங்க. ஏன்னா இங்க எல்லா பதவிகளும் எல்லாரும் கைப்பற்றக்கூடிய ஒரு நிலையில இருக்கு. ஏற்கனவே ஈபில பல்வேறு துறைகள்ல அண்ட மாநிலத்தில் இங்க வேலைக்கு சேர்றாங்க. அப்ப உள்ளூர் மக்களுக்கு, இந்த மண்ணின் மக்களுக்கு, தமிழர்களுக்கு இங்க வேலையின்மை அதிகமாகிறது. அதனால இளைஞர்கள் கஞ்சா, போதை அப்படின்னு இது மாதிரி தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகிறாங்க அப்படின்ற கருத்து தொடர்ச்சியா நான் வலியுறுத்தி வரேன். இப்போ அதற்கான எந்த உத்தரவும் இல்லை. அதே மாதிரி இந்தியாவிற்கே பல்வேறு தருணங்களில் தமிழக அரசு, தமிழக சட்டமன்றங்கள் வழிகாட்டியா இருந்திருக்கு. அதே மாதிரி நான் சொன்ன ஒன்றிய அரசு பதவிகள், இங்க இருக்கிற ஜெனரல் கவர்மெண்ட் ஜாப், உதாரணத்துக்கு இப்போ ஆயக்கர் பவன் இருக்கு, என்எல்சி இருக்கு,
பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை இருக்கு, திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை இருக்கு, வேலூர் வெடிமருந்து தொழிற்சாலை இருக்கு, சேலம் ஸ்டீல் பிளான்ட் இருக்கு, துறைமுகம் இருக்கு, விமான நிலையங்கள் இருக்கு. இந்த மாதிரியான ஒன்றிய அரசு நிறுவனங்கள்ல அந்தந்த மாநில மக்களுக்கு 90% வேலை அதை கொடுக்கணும். அதுக்கு ஒரு முன்மொழிவை தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு முன்மாதிரியாக நடந்துக்கணும் அப்படின்றத ஒரு கோரிக்கையா வைத்த, அதுவும் ஏற்கல. அகதி முகாம்ல இருந்து உயிர் போற தருவாயில போராடுறாங்க திருச்சி சிறப்புமால், அவங்களுடைய கோரிக்கையை காது கொடுத்து கேட்கல. நீங்க சமீபத்துல ஜூவில கொடுத்த ஒரு பேட்டியில வந்து நான் சுயமரியாதைக்காரன் அப்படின்ற வார்த்தையை பிரயோகிச்சிருந்தீங்க. பொதுவாவே அரசியலுக்கு சமரசங்கள் தேவைதானே? இல்ல, தேவை. அது வந்து ஒரு இனத்தின் அழிவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் சமூகம், தமிழ் ஈழ சமூகம் அங்கேயே மிகப்பெரிய துன்பத்தை துயரத்துல அவங்க அங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் நஞ்சம் பேர் உயிர் பிழைத்து இந்த நாட்டுல வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இரட்டை குடியுரிமை கேட்டா அதுவும் கிடைக்கல ஒன்றிய அரசு மூலமா. அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட 5 வருஷம் சட்டமன்றத்துல போராடின கடைசியா ஆட்சி போன பிறகு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பாருங்க, இது எவ்வளவு வேதனையா இருக்கு. அதனால சமரசம் என்பது நம்ம செய்து கொள்ளலாம். இப்ப நான் 5 சீட்டு கேட்டேன், 5 சீட்டு இல்ல வேல்முருகன் 4 சீட்டு அப்படின்னா சமரசம் செய்து கொள்ளலாம். இல்ல அவங்க அவங்க சொன்ன மாதிரி எம்எல்ஏ பதவி கொடுக்கறோம்னு ஒரு சீட்டை கூட வாங்கிக்கொள்ளலாம், 2 சீட்டை கூட வாங்கிக்கொள்ளலாம். ஆனா அது நமக்கான பதவி. ஆனா எம் இனத்திற்கான வாழும் உரிமையில் நாம் சமரசம் செய்து கொள்ள முடியாது. கூட்டணி வந்து வெளியேறீங்க அப்படின்னா உடனடியா அடுத்த கூட்டணிக்கு போவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்போ இல்ல அதை பத்தின ஒரு பேச்சுகள் எழுந்தது. ஆனா நீங்க தனிச்சுதான் நான் நிப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் என்ன? கட்சிங்க மத்தியில் அப்படி ஒரு விருப்பம் இருந்துச்சா? கட்சிக்காரங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே நிறைய பேர் வந்து திமுக வேணாம், அண்ணா திமுக வேணாம் அப்படின்னு சொல்லிதான் 2016ல நெய்வேலி தொகுதியில தனிச்சு போட்டிட்டு ஒரு 30,500 வாக்குகள் வாங்கினேன். கொஞ்சம் கூடுதலா போஸ்டல் ஓட்டுக்கள்லாம் வாங்கினேன். அப்ப தொண்டர்கள் வந்து தமிழர் அரசியல், தமிழ் தேசிய அரசியல், உலக தமிழர்கள் வாழ்வுரிமைக்கான அரசியலை நம்ம செய்யணும் அப்படின்னு விரும்பினாங்க. குறிப்பா நானும் அதைத்தான் விரும்பினேன். சரி, ஆனா அது ஒரு முன் அனுபவத்துல நமக்கு வந்து அது வெற்றியை கிட்டல. அப்ப இங்க பெரிய கட்சிகளுக்கு தான் ஒரு வெற்றி பெறக்கூடிய வாக்கு வங்கி உள்ள கட்சி அதிமுக இருக்கு. இப்ப இந்த பெரிய கட்சிகளோட கூட்டணி வைத்தாதான் நம்ம நினைத்ததை மக்களுக்கு சேவை செய்ய முடியும், மக்களுக்கு பணி செய்ய முடியும் என்ற அடிப்படையில அதே கட்சிக்காரர்கள் அந்த சரி அண்ணா இல்ல ஒரு முறை நம்ம வந்து பட்டாச்சு, அதனால நம்ம வந்து ஒரு சிறு சமரசம் செய்து கொண்டுதான் நீங்க சொன்ன மாதிரி அரசியல் அதிகாரத்துக்கு வர முடியும் அப்படின்னா அதே மாதிரி சிறு சமரசம் செஞ்சுக்கிட்டோம். என் சொந்த தொகுதி நெய்வேலி, இதை கேட்டா இதை தரல. பண்டூட்டில பழைய நெல்லிக்குப்பம் தொகுதி, அது என்ன அங்க அனுப்புனாங்க. அங்கேயும் போய் நான் ஜெயிச்சு எம்எல்ஏ வந்தேன். அதனால அந்த சமரசம் செய்து கொண்டதாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அனைத்து தொகுதிகளுக்கும் ஒரு கல்லூரி என்கிற கான்செப்டை என்னால் விதைக்க முடிஞ்சிச்சு. என்னுடைய ஆலோசனை ஏற்று கலைஞர் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற அந்த கொள்கை முடிவு எடுத்தாரு. அதே மாதிரி என்னுடைய ஆலோசனை ஏற்றுதான் தொகுதி ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி, முதல் பொறியியல் கல்லூரியை நான் வந்து பண்டூட்டியில கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. ஆக இது எல்லாம் எதை காட்டுகிறது? அந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவி இப்ப பாத்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இங்க இந்த 5 வருஷத்துல சட்டமன்றத்தில் கேட்டேன், பொன்முடி எல்லாரும் கேட்டேன், யாரும் தரல. இந்த அரசு விழாவுக்கு வந்த போது நேரா போய் முதலமைச்சரோட உரிமையோட நான் சண்டை போட்டேன். அதான் அவர் அரசு விழாவிலே சொன்னார், வேல்முருகன் கோபக்காரர், என்னிடத்தில் அடிக்கடி சண்டை போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வேல்முருகன் இடத்தில் கோபம் இருக்க இடத்தில் தான் குணம் இருக்கும் என்று முதலமைச்சர் அரசு விழாவிலேயே பேசி எனக்கான கல்லூரியை அறிவித்தார். எல்லாமே ஓரளவுக்கு பார்த்து பண்ணிட்டேன். இப்ப அவங்க கொடுத்த நல்வாய்ப்பா பண்டூட்டியை பயன்படுத்தி சட்டமன்றத்தினுடைய பேச்சாற்றலால் கவன ஈர்ப்பு, ஒத்திவைப்பு, நேரமில்லா நேரம், கேள்வி நேரம், எல்லா ஆயுதங்களையும் நான் பயன்படுத்தி இன்னைக்கு பண்டூட்டி தொகுதிக்கு என்னால் முடிந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு வாக்குறுதியை கொடுக்கறேன். நான் நிக்கும் போது எனக்கு ஓட்டு போடுங்க, உங்களுக்கு வானத்தை வில்லா வளர்க்கிறேன், அப்ப எதுவுமே சொல்லல. நான் வந்து நிக்கிறேன். ஏற்கனவே இதே பண்டூட்டி தொகுதியில 2 முறை எம்எல்ஏ வந்திருக்கிறேன். அதனால நீங்க பெரும்பகுதி நெய்வேலி தொகுதியோட போயிடுச்சு. பண்டூட்டி நகரம் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. உங்களுக்கு விநியோக பெருமை ₹1 யார்கிட்டையும் நன்கொடை கேட்டு வரல, எந்த ஒரு கட்ட பஞ்சாயத்துல ஈடுபடல, எந்த கடையை காலி பண்ணுங்க அப்படின்னு அப்படி எதுவும் சொல்லல. ஆனா ஒரு நேர்மையான அரசியலாளனாக நான் இருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் எனக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொன்னா அதே மாதிரி வாக்களிச்சாங்க. என்னை தோக்கடிப்பதற்காக மருத்துவர் ராமதாஸ் ஐயா, அதிமுக பிரமுகர் எல்லாம் மிகப்பெரிய அளவுல படை திரட்டி டாக்டர் அன்புமணி என் மீது மிகப்பெரிய அவதூறு அபாண்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் கூட பண்டூட்டி இடைத்தேர்தல முன் வச்சாங்க. அப்ப அதையும் நாம வந்து வென்று நம்ம மகத்தான ஒரு வெற்றியை நம்ம அடைஞ்சோம். ஒரு நிமிஷம்
நல்லா சாப்பிட்டீங்களா? தங்கராசில நல்லா இருக்கா? இன்னைக்கு இரவு முடிஞ்சா சந்திக்கும். நன்றி. போலாம். 26 களம் எப்படி இருக்கு? களத்துக்கு போயிட்டீங்க மாமா, தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கீங்க. மக்கள் எல்லாம் என்ன வழிமறிச்சு கேட்டது, குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே நீங்க வெளியே வந்திருக்க கூடாதா? தமிழ்நாட்டுடைய அரசியலே நீங்க வந்து தலைகீழ மாற்றி போட்டிருக்கலாம். இன்னைக்கு டிவிக்கு விஜய்க்கு என்ன ஒரு பெரிய மக்கள் கிட்ட ஒரு மாஸ் ஹீரோ என்ற அடிப்படையில் ரசிகர்கள் போய் அணிதிரண்டு நிக்கிறாங்களோ, அவர் வந்து திரையில் கதாநாயகன், அதனால அவரை பார்க்க திரைப்பிம்பங்கன்றதுக்காக வராங்க. ஆனா தரையில் ஒரு கதாநாயகனை நாங்கள் இவ்வளவு காலதாமதமா தெரிஞ்சுக்கிறது எங்க தப்புதான். ஆனா நீங்க ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து முடிவெடுத்து வந்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலே நீங்க வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கலாம். அவங்க பழைய நண்பர்களா இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வந்து ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறாங்க, மீண்டும் ஆட்சிக்கு வந்துருவோன்னு. வந்தா வாழ்த்துக்கள். அதுக்கான சூழல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? 5 ஆண்டு ஆட்சி நீங்க எப்படி மதிப்பிடுவீங்க? ஒரு 5 அணிகள் போட்டியில் இருக்கிறாங்க. ஆமா. இந்த 5 அணிகள்ல ஆளுங்கட்சி என்ன சொல்லுவாங்க, மேன் பவர், மணி பவர் எல்லாமே இருக்கு. அதே நேரத்துல நான் இப்ப கூட்டணி விட்டு வெளியேறி வந்துட்டேன்றதுக்காக என்னால மறுத்து சொல்ல முடியாது. ஓரளவுக்கு மக்களுக்கான சில நல்ல பல திட்டங்கள் திமுக ஆட்சியில் நடந்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அதே நேரத்தில் இந்த திமுக ஆட்சியினுடைய 5 ஆண்டு காலத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமைகள், கொலை, கொள்ளை, போதை கலாச்சாரம், மாணவர்கள் சீரழிந்த கலாச்சாரம், 8வது படிக்கிற பையன் கஞ்சா பயன்படுத்துறான், அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. அதே மாதிரி எதிர்த்தரப்பு கூட்டணியும் நாளுக்கு நாள் வலுவடைதுன்ற ஒரு நரேட்டிவ் பாக்குறீங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரம் ஈடுபடுதுன்னு சொல்றாங்க, பாஜக அணிக்கு ஒரு வரவேற்பு இருக்குதுன்னு ஒரு செய்திகள் பரவுது. அதை எப்படி? அதாவது அந்த 5 ஆண்டு காலம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், நிறைய மக்களுடைய கோரிக்கைகள் நிறைய இருக்கு. அப்ப அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றவில்லை அப்படின்றதால அந்த தரப்பு மக்களுடைய ஓட்டு வந்து கண்டிப்பா 5 ஆண்டு காலமா நம்ம போராடணும், காவல்துறை நம்ம கைது செஞ்சது, நம்மளை அடக்குமுறை செய்தது, அதனால நம்ம வந்து இவங்களுக்கு ஓட்டை போடக்கூடாது, மாத்தி போடணும் அப்படின்ற மனநிலை இருக்கிறாங்க. சரி, அந்த மாத்தி போடுற மனநிலையை என்னுடைய வாக்குகளை வாங்குவதற்காகத்தான் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி, நாம் தமிழர் கட்சி, நடிகருடைய விஜய் கட்சி போன்ற கட்சிகள் களத்தில் இருக்கிறது. நீங்க 168 வேட்பாளர் போட்டிருக்கிறதா சொன்னீங்க சார். என்ன அடிப்படையில வேட்பாளர் தேர்வு நடந்தது? நான் வந்து 234 வேட்பாளர்கள் போட்டேன். 3 இடங்கள்ல வேட்பாளர்கள் நாங்க வந்து திரும்ப அவங்களை அறிவிச்சா அவங்கள வந்து நீங்க நிக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். சரி. ஏன்னா ஒண்ணு, நம்ம திருமதி ஆம்ஸ்ட்ராங் பொற்கொடி, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் தலித் மக்களின் தலைவரா காஞ்சிராம் மாயாவதி கொள்கை ஏற்று நின்ற ஒருவர் அநியாயமாக இந்த படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் திமுக ஆட்சியில. அதனால அவங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பை அதிமுக வழங்கி இருக்கிறது. பெண் குழந்தை, பச்சை குழந்தை கையில வச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாகவும் அவங்க நடத்திய அந்த கட்சியை தொடர்ந்து நடத்துவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் என்றால் பாதுகாப்பு அரணாக இருக்கும் அப்படின்றது அவரை நாங்கள் ஆதரித்திருக்கிறோம். அதே மாதிரி காட்டுமன்னார்குடியில விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமா அவர்கள் வேட்பாளராக அறிவித்தார். அறிவித்த உடனே நான் பத்திரிகையாளர்களை சந்தித்து காட்டுமன்னார்குடியில் அண்ணன் திருமா அவர்கள் போட்டியிட்டால் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளரை நிறுத்தாது என்று நான் அங்க வேட்பாளரை அறிவிக்கவில்லை. சரி. அப்புறம் அவரே நான் நிக்கலன்னு திரும்ப பெற்ற பிறகுதான் அதுக்கு பிறகு என்னுடைய வேட்பாளரை நான் அங்க நிறுத்தினேன். அதே மாதிரி டாக்டர் கிருஷ்ணசாமி, எனக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ திமுக கூட்டணியில் அதே நிலைமை அதிமுக கூட்டணியில் அவருக்கு ஏற்பட்டது. அவர் 15 இடம் கேட்டாரு, 10 இடம் கேட்டாரு, 8 கேட்டாரு, கடைசி 5ல வந்து நின்றுருக்காரு. அவருக்கும் ரொம்ப குறைத்த எண்ணிக்கை சொல்ல உடனே அவரும் என்னை போன்ற சுயமரியாதையோடு தன்மானத்தோடு நாங்க தனித்து நிக்கிறோம் அப்படின்னு வெளியேறினாரு. நானும் அவரும் சந்தித்து ஒரு 3-4 முறை கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தணும். சரி. நான் ஏற்கனவே அறிவிச்சுட்டேன். அதனால அவருக்கு என்னால உதவ முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. அதனால என்ன சொன்னேன், நீங்க நிக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு பெரும்பான்மை தமிழ் சமூகத்தின் பிரதிநிதியாக இருக்கிறீங்க, நீங்க நிக்கிற இடத்துல நான் வேட்பாளர் போடுவதில்லை என்று நான் அறிவித்தேன். ஆனா அதற்கு பிறகு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, தென் மாவட்டங்கள்லயும் வட தமிழ்நாட்டில் ஒரு சில முக்கியமான தொகுதிகள்லயும் நாங்க ஒரு கணிசமான வாக்குகளை வாங்குவோம், அல்லது வெற்றி பெறுவோம் என்று சொல்லக்கூடிய வேப்பனப்பள்ளி தொகுதியில ஒரு தம்பி குமாரன் நிறுத்திருந்தேன். அவர் விலை கொடுத்தே வாங்கிட்டு போயிட்டாங்க அதிமுக. இன்னும் சில இடங்கள்ல திமுக இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அவங்க போட்ட இந்த ஆர்டிஓ சப் கலெக்டர்ஸ் மூலியமா ஏதோ ஒரு விதத்துல இன்ஃபுளுன்ஸ் பண்ணி 30 வேட்பாளர்களை என்னுடைய மனுவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க.
நீங்க 234 போட்டீங்க, ஆமா. பட் நிராகரிக்கப்பட்டதுனால 106. ஆமா 234 தொகுதிகளுக்கும் போட்டேன். அதுல நிராகரிக்கப்பட்டது மட்டுமே 30, ஓகே. பாக்கி 3 இவங்களுக்கு விட்டு கொடுத்தேன். இல்ல அந்த நிராகரிப்புக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்றது கண்டிப்பா அரசியல் இருக்கு. திமுக அந்தந்த ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் இருக்கிற இன்றைய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் நாளை நாங்கள் முதலமைச்சராக வந்து விடுவோம் என்று இருதரப்பிலும் இருந்து அதிகாரிகள் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா எந்த ஒரு காரணமும் இல்ல, சின்ன ஒரு கம்மா இல்ல, புள்ளி இல்ல. உதாரணத்துக்கு ஒரு என்னுடைய சின்னம் கொடுக்கறதுக்கு ஒருத்தருக்கு எழுதி அனுப்பியிருக்கேன். சரி, அதுல ட்ரூ அட்ரஸ் போட்டுட்டோம். அந்த கான்ஸ்டியூன்சி என்னன்னு ஒண்ணு ஏன் நீங்க போடல, போட வேண்டிய அவசியமே இல்ல. மினிமலான குறைகளை கண்டுபிடிச்சு அப்படி எல்லா மனுக்களையும் 30 மனுக்களையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால கண்டிப்பா ஆளுங்கட்சியினுடைய அரசு இயந்திரத்தினுடைய துணை கொண்டு என்னை வீழ்த்துவதற்கு திமுக எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்றாங்க. அதை எல்லாவற்றையும் தாண்டி நான் அரசியல் களத்தில் வெற்றி பெறுவேன் என்கிற மகத்தான நம்பிக்கையோடு தான் பயணிக்கிறேன். சார், நீங்க போட்டியிடலன்றது தொண்டர்களுக்கு ஒரு பெரிய வருத்தமா இருந்திருக்குமே, எப்படி சமாளிக்கிறீங்க? நம்ம ஒரு தொகுதியில கிடைத்த அந்த 20 நாள்ல வேட்பாளராக நின்று இந்த 20 நாட்களும் இந்த தொகுதியை தான் நம்ம சுத்தி வந்து ஓட்டு கேட்க முடியுமே தவிர தமிழ்நாடு முழுக்க பயணிக்க வாய்ப்பு இருக்காது. ஒரு 5 ஆண்டு காலம் தமிழ்நாடு முழுக்க பயணித்து இந்த கட்சியை ஒரு அற்புதமான திமுக அதிமுக மன்றி எல்லா கிராமங்களிலும் கட்டமைப்புள்ள ஒரு கட்சியா இந்த கட்சியை கட்டமைக்கணும் அப்படின்றத என்னுடைய பெரும் விருப்பம். அதற்காக இந்த கால அவகாசம் சொல்லி அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். திமுக கூட்டணியில உங்களுக்கு கணிசமான இடம் கிடைச்சிருந்தாலுமே கூட போட்டியிட முடியல, நீங்க இல்லைன்னு சொல்றாங்க, அது உண்மையா இருக்கு? அதனாலதான் இல்ல எனக்கு இடங்களை காட்டில் நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். அதான் எனக்கு இடங்களே வேண்டாம், எனக்கு இந்த 10 கோரிக்கை கொடுத்தேன். அதுல ஒரு 5 கோரிக்கை தமிழ்நாடு அரசே நிறைவேற்றக்கூடிய அதை பண்ணிருந்தா கூட கண்டிப்பா எனக்கு இடமே வேண்டாம். ஏன்னா எனக்கு தான் 5 வருஷம் நம்ம கட்சியை கட்டமைக்கணும். நம்ம வந்து எம்எல்ஏ பதவிக்கு ஆசைப்படக்கூடாது. போதும் 3 முறை இருந்துட்டோம், மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன் ஏற்கனவே. அதை கூட உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதனாலதான் நான் இப்ப நான் எம்எல்ஏ ஒன்னும் அவசியம் இல்லை. தமிழக 3 இடம் குடிச்சா கட்சிக்காக உழைச்சவங்க இருக்காங்கல்ல, 4 இடம் குடிச்சாலும் உழைச்சவர்கள் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை நான் கொடுத்துருப்பேன். இப்போது கூட அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா 2 இடமும் 3 இடமும் கிடைச்சா என்னுடைய சகோதரர்களை நான் நிறுத்திக்க மாட்டேங்க. ஆனா இப்ப என்ன செய்யுது, மந்திரி ஏத்து நிக்கணும், ஆளுங்கட்சி மாவட்ட செயலர் ஏத்து நிக்கும் போது என் குடும்பத்திலிருந்து ஒருவர் நின்றால் மட்டும்தான் முடியும், அது அதற்கு எதிர்கொள்ள முடியும். வேல்முருகன் என்கிற அந்த பிராண்ட் இருக்குல்ல, வேல்முருகன் என்கிற ஒரு பேருக்கு ஒரு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பு இருக்கு அல்லவா. அதனால என் குடும்பத்திலிருந்து எனது சார்பா நான் எனது சகோதரர்களை நிறுத்துகின்ற போதுதான் இங்க பொதுமக்கள் வந்து கொஞ்சம் நம்ம பக்கம் கவனத்தை திருப்புறாங்க. இந்த வேட்பாளர் நீங்க சூஸ் பண்ணது வந்து சமூக பிரதிநிதித்துவம் அடங்கியதா இருக்குன்ற ஒரு தகவல் கேள்விப்பட, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது தடா ரஹீமா என் கூட கூட்டணி வரும்போது எனக்கு 7% இடஒதுக்கீடு வேணும்னு. சரி, இப்ப 7ன்னு அவர் கேட்டது 14 தொகுதி. ஆனா நான் கொடுத்திருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு 30 தொகுதிகள். 30 இஸ்லாமியர்கள் கொடுத்திருக்கா, அதுல சிலது தள்ளுபடியாக இருக்கு. சரி சரி சரி. அதனால அப்படி குறைந்தபட்சம் 20 to 25 பேருக்கு மேல இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல எத்தனை விளிம்பினில மக்கள் வாழ்றாங்களோ, நரிக்குறவர், மலைக்குறவர், ஒட்டர், பன்னார், நாவிதர், போயர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், இப்படி சமூகத்தில் எல்லா பிரிவினருக்கும் இந்த தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி அவர்களை தமிழர் வாழ்வுரிமை கூட்டணி அப்படின்னு உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி ஒரே ஒரு பெண் உங்களுக்கு தெரியும், கடைநல்லூர்ல போட்டிடுறாங்க. அவங்க தமிழக மண்ணுரிமை கட்சின்னு ஒரு கட்சி நடத்துறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். பல கட்சிகளுக்கு 40க்கு மேற்பட்ட கட்சிகளுக்கு வாய்ப்பு. ஓகே சார். அதே மாதிரி இப்ப பார்க்கும்போது நீங்க யார் எங்கெங்கெல்லாம் வேட்பாளர் நிறுத்தலை அப்படின்ற தகவல் சொல்றீங்க. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராகவும் நீங்க வேட்பாளர் நிறுத்த வேண்டாம்ன்ற கோரிக்கைகள் உங்களை அணுகுனாங்க, உங்கள்கிட்ட பலர் கேட்டுக்கிட்டாங்கன்ற மாதிரியான தகவல் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டுச்சு. அதுல ஏதாவது உண்மை இருக்குதா? சம்பந்தப்பட்ட கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களோ, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோ அப்படி பேசி ஒரு கோரிக்கை வைத்திருந்தால் கண்டிப்பாக அதன் கட்சி முன்னணி நிர்வாகிகளோடு கலந்து பேசி பாமகவும் ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான எல்லா சூழல்களையும் நாங்கள் ஏற்படுத்தி தந்திருப்போம். அவங்க வந்து தருமபுரியில நிக்கிறாங்க, அங்க நம்ம தனித்தே வெற்றி பெறலான்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதனால அவங்க கேட்கல என்பதுதான் என்னுடைய புரிதல். கண்டிப்பா பாக்குற நிர்வாகிகள் நீங்க பேர் சொல்லி கூப்பிடுறீங்க, அவங்களுக்கு அவ்வளவு பரிச்சயமா இங்க எல்லாரும்? ஆமா, நான் வந்து இந்த மக்களோட மக்களாக தான் என்னுடைய அரசியல் 40-45 ஆண்டு காலம் என்னுடைய அரசியல் வாழ்வு. நினைவு தெரிந்த காலத்துல இருந்து அரசியல் இருக்கிறேன். ஆனா இதனால ஒரு 10 வயசுல இருந்து தீவிரமான அரசியல் இருக்கிறேன். சரி சரி. எனக்கு வயது 56. சரி.
அதனால எனக்கு ஒரு 45 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் இருக்கிறது. அதற்கு காரணம் என்னுடைய கிராமம் இது பண்டுட்டியார் அவர்கள் பிறந்தது. அவர் என்னுடைய பங்காளி உறவினர். சரி. அதனால அந்த அரசியல் எனக்கு சார் இப்ப எல்லா அரசியல்வாதிகளும் இல்ல எல்லா மனிதர்களுக்குமே மீ டைம்னு ஒண்ணு இருக்கும். இந்த அரசியல் பொது வாழ்க்கை இல்லாம தனிப்பட்ட கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் படம் பார்க்கறது அப்படி நீங்க ஏதாவது உங்களுக்கு மீ டைம்னு உங்க ரெஃப்ரெஷ்மெண்ட்க்கு நீங்க ஏதாவது டைம் எடுத்துக்கிறீங்களா? ராம் போன்ற எனது பத்திரிகையாளர்கள் இது மாதிரி நேரம் கேட்டு வந்து நேர்காணல் கொடுக்கும்போது இப்படி கொஞ்சம் ரிலாக்ஸா உங்களோட பேசுறது தான் எனக்கான. நான் சினிமாவுக்கு போக மாட்டேன், எனக்கு எந்த ஆசா பாசமும் இல்லை, எனக்கு தனிப்பட்ட பெரிய என்ன சொல்லுவாங்க இன்பத்தில் கிளைக்கணும்ன்ற எண்ணம் இல்லை. என் வாழ்க்கையில் கூட கருத்தியல் ரீதியான சில பிரச்சனையின் காரணமாக நான் ஒரு உறுதி எடுத்தேன் என் மனைவியோட. தமிழீழம் என்கிற குழந்தை என்றைக்கு பிறக்கிறதோ அன்றைக்கு நமக்கான குழந்தையை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பா என் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் தலைமையில் ஒரு தனித்தமிழ் அரசு உருவாகிவிடும் என்று நாங்கள் அந்த உரிமையை எடுத்துக்கொண்டோம். உலக வல்லாதிக்க நாடுகளால் எம் இனம் அழிக்கப்பட்டது, ஒழிக்கப்பட்டது. சில காயம்பட்ட போராளிகளை கொண்டு வந்து என் வீட்டுல தங்க வச்சிருந்தேன். உங்களுக்கு சின்ன சின்ன பணிவடைகளை எங்க வீட்டம்மா என் வாழ்க்கையை நேர் செஞ்சாங்க. அதுல ஒரு கருத்து முரண்பாடு, நான் உனக்குதான் மனைவி, உனக்குதான் பணிவிடை செய்வேன், என் ஊர்ல இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து எனக்கு வேலை செய்ய சொல்றேன்னு ஒரு கருத்தியல் தான் முதன்மைன்னு ஆயிடுச்சு. குடும்பம் அவங்க இல்ல. அதே மாதிரி அவங்க வந்து எனக்கு இந்த முடிவு எடுத்தாலும் குழந்தை பேர்கள்ன்றதுல அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதிகமாகி அவங்க வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தன்னுடைய சக தோழிகளோட சேர்ந்து ஈஷாவுக்கு போக ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு தெரியும், நானும் பூவுலகின் சுந்தரராஜ் எல்லாம் சேர்ந்து நாங்க யானை வழித்தடங்களை அவரு மறிச்சிட்டாரு. சில கருத்து முரண்பாடு எனக்கு இருக்கு. அப்போ ஒரு கொள்கை ரீதியா நேர் முரண்பாடு உள்ள ஒரு இடத்திற்கு நீங்கள் செல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னேன். இல்ல எனக்கு குழந்தையும் இல்லை, எனக்கு சொத்து பத்தும் இல்லை, என் பேர்ல ஒரு சென்ட் நிலம் கூட இல்லை, எனக்குன்னு எதையுமே நான் வாங்கிக்கல. அதனால அவங்க வந்து நான் சொன்னேன் எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தாங்க. அப்ப எங்க அப்பா கிட்ட அண்ணன் கிட்ட தம்பி கிட்ட எல்லாம் கடன் வாங்கி ஒரு வீடு வாங்கி கொடுத்தோம் வலசரவாக்கத்துல. அந்த வீட்டில் அவங்க இருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க அங்கிருந்து வெளியேறி அந்த ஈஷாவுக்கு போனாங்க. அதுல எனக்கு உடன்பாடு இல்லை, நான் அதை வந்து கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க, இது நல்லா இல்லை அப்படின்னு சொன்னேன். அவங்க ஏற்கல. அதனால நாங்க சட்ட ரீதியா நாங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழ்றோம். எங்க குடும்பம் உறவினர்கள் அம்மா இருக்காங்க, அப்பா தவறிட்டாரு. என்னை எவ்வளவோ ப்ரெஷர் பண்ணாங்க, நீங்க ஒரு திருமணம் பண்ணீங்க அப்படின்னு. இல்ல நான் வந்து இந்த மக்களுக்காக ஒரு நேர்ந்து விடப்பட்டவனாக நான் இருந்துட்டு போறேன். திருமணம் செய்து கொண்டு அற்புதமான 2 குழந்தை செல்வங்களையும் ஒரு பெண் போராளிகளோடு இருந்த எங்கள் தமிழக தேசிய தலைவருடைய குடும்பமே இன்னைக்கு உயிரோடு இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன தம்பிகள் உங்களை சுத்தி அதிகமா இருந்தாலுமே கூட நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரும் போது உங்களுக்கு ஒரு வாழ்வு வேணும், ஒரு குடும்பம் உங்களை சுத்தி இருக்கணும்ன்ற ஒரு எல்லாருமே வலியுறுத்துறாங்க. இல்ல எல்லாரும் வலியுறுத்துறாங்க. ஆனா என்னுடைய அந்த வேலை பலு இருக்கு பாருங்க. இதுல வந்து என்னால அந்த அவங்களுக்கான ஒரு நேரம் ஒரு வயசுக்கு ஒரு சினிமா படத்துக்கு கூட கூட்டு போக முடியாது. எந்த ஒரு கோயிலுக்கும் போய் நாங்க 2 பேரும் ஒன்னா நிக்க முடியாது. எந்த ஒரு விழாக்களையும் போய் நாங்க நேரம் செலவிட முடியாது. இந்த அளவுக்கு ஓடிக்கிட்டே இருப்போம். என்னுடைய பண்ருட்டி தொகுதியில மட்டுமே கடந்த 15 ஆண்டுல 40,000க்கு மேற்பட்ட திருமணங்களை நானே தாலி எடுத்து கொடுத்து நடத்தி வச்சிருக்கிறேன். அந்த அளவுக்கு நான் வந்து மக்களோட மக்களா இருப்பேன். கங்கை கொண்டான் இல்ல திருநெல்வேலியில பெப்சி கோக் தண்ணி உறிஞ்சு விட்டான், அங்க போய் அதை எதிர்த்து நான் போராடணும். அப்ப அங்க அந்த கார்பரேட் நிறுவனம் காவல்துறையை விலை கொடுத்து வாங்கி என்னோட இருந்த 2000 மக்கள் மீது காட்டு மிராண்டித்தனமான தடியடி நடத்தினாங்க. இப்ப என் மக்களை என் தொண்டர்களை அடிக்காதீங்கன்னு போய் நான் தடுத்தேன். அப்ப எனக்கு என் முதுகுல அந்த லட்டில பித்தளை காப்பு போட்ட அந்த அடி விழுந்துச்சு. அது எனக்கு பாதிப்பு அந்த ஃபைனல் கால்ல. அதனால எனக்கு அதிக நேரம் நிக்க முடியாது, உட்கார முடியாது. இந்த குதிக்கால் 2ம் வீங்கிடும், கால் பாதங்கள்லாம் வலி தாங்க முடியாது. இந்த மாதிரியான சில காரணம் மக்களுக்காக. அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஸ்டெர்லைட் போராட்டம். அங்க நான் போய் துப்பாக்கி சூட்டுக்கு பலியானவர்களை பார்ப்பதற்கு ஆறுதல் சொல்ல போனேன். ஜூவி கூட அதெல்லாம் செய்தி ஆக்கியிருக்கீங்க. அப்ப ரஜினிகாந்த் உட்பட எல்லா நடிகர்கள் எல்லா தலைவர்களையும் அனுமதிச்சிட்டாங்க. சரி, நான் போன உடனே வேல்முருகன் போன போராட்டம் வேற மாதிரியே வெடிக்கும்னு சொல்லி விமான நிலையத்திலே வச்சு என்ன கைது பண்ணாங்க. கைது பண்ணி பழைய டோல்கேட் வழக்கெல்லாம் தூசு தட்டி எடுத்து அதுல என்ன வந்து ரிமாண்ட் பண்ணாங்க. அங்க நான் என்ன சொன்னேன், நீங்க தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் எடப்பாடி அந்த ஸ்டெர்லைட்டை மூடுவோம் என்று அறிவிக்கின்ற வரை நான் மாவீரன் திலீபன் வழியில் ஒரு சொட்டு நீர் அருந்தாமல் உண்ணாவிரதம் இருந்தேன். அப்ப எனக்கு கிட்னி
சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு இதை வைகோவுக்கு தகவல் தகவலை சொன்ன அங்கிருந்த டிஐஜி முருகேசன், அவர் ஜெயிலில் இருக்கும்போது சூப்பரண்டா இருந்தவர் நல்ல பழக்கம். சரி. வேல்முருகன் நாளுக்கு நாள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்கு, அதனால நாக்கெல்லாம் வறண்டு போச்சு, உடலாம் வெடிச்சு போச்சு, ஒரு சொட்டு தண்ணி குடிக்க மாட்டேன்றாரு, திலீபன் வழியில உண்ணாவிரதம் இருக்காருன்னு உடனே வைகோ உடனடியே கிளம்பி வந்து என்னை கட்டாயப்படுத்தி என்னை வந்து உண்ணாவிரத்தை கைவிட வைத்தாரு. நான் அவர் ஏற்கால கைவிடணும்னு ஒத்துக்கிட்டு போயிட்டு திரும்பவும் நான் கைவிடல. திரும்பவும் 2வது முறை கிளம்பி வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தி எனக்கு அவரே தண்ணீரை வாயில் ஊற்றி உண்ணாவிரத்தை கைவிட வச்சாரு. அப்படி இருந்து எனக்கு கிட்னி பாதிக்கப்பட்டு நான் ஸ்டாலினி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்க சிகிச்சையில் இருந்தேன். அங்கதான் இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னை வந்து பார்த்து ஆறுதல் சொல்ல வந்த இடத்துல, நீ ஏன் தனியா இருந்துகிட்டு போராடிக்கிட்டு கஷ்டப்படுற, எங்க கூட வந்துருங்க அப்படி என்று கூட்டணிக்கு நீங்க பிரச்சாரம் போடப்பட்டது அரசு மருத்துவமனை. ரொம்ப அழுத்தமா இருக்கிற நேரத்துல நீங்க எந்த தலைவர் நினைச்சு நீங்க? ஒரே தலைவர் தான், பிரபாகரன். தமிழ்நாட்டில் தோழர் தமிழரசன், புலவர் கலிய பெருமாள், தோழர் லெனின், தற்போது உயிரோடு இருக்கிற, இப்போது என்னோடு தேர்தல் களத்தில் எனக்கு ஆதரவாக இருக்கிற இந்த தமிழ் தேசிய போராளிகளை நினைத்துதான். இப்போது சமீபத்தில் அவங்க எல்லாரையும் அழைச்சு அவங்க குடும்பத்தினுடைய மறுவாழ்வுக்கு இல்ல ஒரு சின்ன ஒரு அடிப்படை கல்விக்கு என்னால் முடிந்த ஒரு பெரிய உதவியை செய்து கொண்டே இருக்கிற தொடர்ச்சியாக. ஒரு ரிலாக்ஸன் கேட்டீங்களா, அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, என்னோட தமிழரசன் பாணி தான் என்னுடைய பாணி. சரி. இருப்பவனிடமிருந்து எடுத்து இல்லாத மக்களுக்கு பகிர்ந்து அளிப்பது, அது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். அதை இன்னை வரைக்கும் நான் செஞ்சிட்டு இருக்கேன். இந்த மழை வெள்ளம் வந்த போதும், ஈழ பிரச்சனை வந்த போதும் என்னுடைய சொத்துக்களை ஒரு பகுதி அடமானம் வைத்து வித்து பண்ருட்டி, இப்ப நம்ம போற பண்ருட்டி தொகுதி வீட்டை நீங்க போட்டு பாருங்க நெட்ல, அந்த வீடு என் பேர்ல இருக்காது, அடமானம் வச்சுட்டீங்களா? சென்னையை சேர்ந்த ஒரு ஃபைனான்ஸ் இருக்கு, வாங்கின பணத்துக்காக அரசியல்வாதி பணம் வாங்கிட்டு திருப்பி தரேன்னு சொல்லிட்டு கூடாது. இந்த வீட்டையே அவருக்கு இந்த வீடு கொடுத்தாச்சு. அந்த வீடு கூட எங்க குடும்பத்திலும் சார்பாக வாங்கின வீடு. அதே வந்து நான் வந்து அதையும் நான் வித்துட்டேன், எனக்கு எதுவும் வேண்டாம். மாநில அரசியல்ல ரொம்ப முக்கியமான ஆட்கள் எல்லாருமே சென்னை பேஸ்டாவே இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. சட்டமன்றம் அங்க இருக்குது, செக்ரட்டரி அங்க இருக்கிறதுனால. இப்போ ஆனா நீங்க ஊர் பக்கம் அடிக்கடி வர்ற ஒரு ஆளா இருக்கிறீங்க. அதிக சென்னையில தான். நான் ஊர்ல தான் இருக்கிறேன். சரி. அடிக்கடி சென்னைக்கு வர்ற ஒரு ஆளா இருக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. அது ஊர்ல இருக்கதான் உங்களுக்கு கம்ஃபர்ட். பண்ருட்டில எனக்கு பேருந்து நிலையத்துல அந்த வீடு வித்துட்டேன்னு சொன்னேன்ல, அந்த வீட்டுல இப்ப நான் தான் வாடகை இருக்கிறேன். அப்புறம் எனக்குன்னு சொந்த வீடு எதுவுமே இல்ல. அண்ணன்கள் தம்பிகள் வீடு இருக்கு. அங்கதான் போய் கடலூர்ல 2 நாள், நெய்வேலியில 2 நாள், பண்ருட்டில 2 நாள், சென்னையில 2 நாள், அப்படி டிராவல் நாடோடி வாழ்க்கை தான். உங்க சகோதரர் திருமாவளவன் நெய்வேலியில போட்டிடுறாங்க. அது எப்படி அந்த சாய்ஸ்? அதான் நான் சொன்னேன், தொண்டர்கள் யாரும் முன் வரல. ஆளுங்கட்சி ஓட்டுக்கு 2000 கொடுப்பாங்க, 5000 கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்கொள்வதற்கு வலுவான பைனான்சியலா ஆள் இருக்கிறதுனால பணவசதி படித்தவர்கள் யாரும் இல்ல. ஒரு பிரச்சாரத்துக்கு நீங்க தயாராகிடுச்சு. நம்ம முடிச்சுட்டு நம்ம தொடர்ந்து நம்ம பேசுவோம். சரி, நன்றி சார். சார் வணக்கம். 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 தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பா நெய்வேலியில போட்டிடுறீங்க. ஏற்கனவே நீங்க தொகுதிக்கு வந்து ஒரு கல்வியாளரா இல்ல ஒரு சமூக ஆர்வலரா அறியப்பட்டவர். இந்த முறை களம் காண்றீங்க, எப்படி பாக்குறீங்க? மக்கள் என்றும் மக்களுடைய நன்றி மறவாதவர்கள் என்பதை களத்தில் நான் உணர்கிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு காலம் இந்த மக்களோடு நிற்கிறேன். நான் எல்லா விதமான போராட்ட தளங்களிலும் மக்களோடும் இந்த மக்களுடைய வாழ்வியல் சார்ந்த விஷயங்களிலும் நான் கடுமையா அவர்களுக்கு உழைச்சிட்டு இருந்தேன். ஆனா இது வரைக்கும் நான் வார்டு மெம்பர் தேர்தலில் கூட போட்டிட்டு எந்த தேர்தலையும் போட்டிட்டு கிடையாது. தேர்தல் அரசியலுக்கும் நான் வந்து பெருசா அதுல ஈடுபாடு காட்டுறது கிடையாது. இப்பதான் முதல் முறையா இந்த வாய்ப்பை வந்து தேர்தல் அரசியல சந்திக்கிறேன். அதனால மக்கள் வந்து மிகப்பெரிய எழுச்சியோடு இருக்கிறாங்க, அரசியல் சார்பற்று பாக்குறாங்க. இப்ப நெய்வேலி தொகுதின்றது தமிழக வாழ்வுரிமை கட்சியோட வலுவான ஒரு பகுதி. அந்த இடத்துல வெற்றி வாய்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? வாய்ப்பு இருக்குதா? எங்க வெற்றி வாய்ப்புங்கிறது வந்து எங்க மக்களுடைய பேராதரவு வந்து பெரிய எழுச்சி, ஒரு புரட்சினே சொல்லலாம். ஏன்னா வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து ஒரு தனித்து களமாடுகின்றது. இது வந்து எந்த மீடியாவிலயோ பத்திரிகையிலயோ பேக்கேஜோ இப்படி எல்லாம் நாங்க எதுவுமே பண்ணல. எந்த விளம்பரமும் எங்களுக்கு கிடையாது, ஆடே கிடையாது. என்ன சொல்ல போனா சில யூடியூப் சேனல்ஸ்ல எங்களை கேண்டிடேட்டாவே டிக்ளேர் பண்ணல. 4 பேர் மட்டும் தான் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் அப்படின்னு நெய்வேலி தொகுதிக்குள்ளார போய் நீங்க எங்க போய் வேணுமாலும் சர்வே எடுத்தாலும் சரி, இன்னைக்கு வந்து எங்களுடைய பேரெழுச்சியை வந்து யாராலையும் தடுக்க முடியாத ஒரு சக்தியா நிக்கிறது.
அவங்க ஆளுகின்ற கட்சியும் ஆண்ட கட்சியும் பணத்தை நம்புறாங்க, நாங்க மக்களை நம்புறோம். அப்ப எங்களுடைய செல்வாக்கை வந்து அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. எவ்வளவு முயற்சி பண்றாங்க, கடுமையா முயற்சி பண்றாங்க. ஆனா எங்களுடைய செல்வாக்கு வந்து நாள் பை நாள், நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஒரு பெரிய எழுச்சி இருக்கு. இந்த அரசியல் கட்சிகள், இந்த துரோகங்கள், இந்த இதெல்லாம் வந்து வெறுத்து போய் நான் வந்து இளம் சமூகத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும், நம்ம இவங்களுக்கெல்லாம் நிறைய செஞ்சு போயிட்டோம். ஆனா இவங்க வந்து தேர்தல் நேரம் வந்தாக்கா காசுகளை போயிடுறாங்க, இல்லை ஊசலாட்ட தன்மையோட இருக்கிறாங்க, அவங்க சாதியாகவும் மதமாகவும் பிரிக்கப்பட்டு அவங்கள கையாளுறாங்க. அப்படிங்கிறதால இளம் ஜெனரேஷனை வந்து நல்ல ஒரு லஞ்சம் லாவண்யம் இல்லாத, ஊழல் இல்லாத, ஒரு சமூக சீர்கேடு இல்லாத, கலாச்சார சீரழிவுக்கு ஆளாகாம ஒரு சமூகத்தை கட்டமைக்கணும், உலக அளவில் அவங்கள வந்து பெரியாள் ஆக்கணும், அப்படிங்கிற உலக நிறுவனங்களுடைய தலைவராகணும். அப்ப வந்து நம்ம எந்த அரசியல்வாதிகிட்டையும் போய் கையேந்த வேண்டியதில்லை, எல்லாவற்றையும் வந்து அவங்க பார்த்துப்பாங்க. நீ கார்பரேட் நிறுவனங்களுடைய சிஓன்னு சொன்னா அவங்களுடைய சிஎஸ்ஆர் ஃபண்ட் எத்தனாயிரம் கோடி. அப்ப அவங்க நினைச்ச அரசியல்வாதிக்கு ஒரு எம்எல்ஏவுக்கு 1.5 கோடி தான் ஃபண்டு. அப்ப 1.5 கோடிக்கு ஒரு அரசியல்வாதி வந்து 5 வருஷத்துக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்கு அவன் வந்து படாத பாடுபடுறான். ஆனா நம்ம இதை வந்து ஒரு ஒரு சிஓவை உருவாக்கிட்டோம்னு வச்சுக்கலாம். ஒரு சுமாரான நிறுவனத்துக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எஜுகேஷன் பவரை வச்சு, எஜுகேஷன் பேராயுதத்தை அந்த இளைஞர்களுக்கு கொடுத்தா அந்த இளைஞர்கள் வந்து உலகத்தையே வந்து தன்வசப்படுத்திடுவாங்க. அதன் மூலியமா அந்த மக்களுடைய துன்பங்கள் துயரங்கள் துடைக்கப்படும். நான் அது மாதிரி தான் மேற்கொள்ளலாம் அப்படிதான் காட்டுவேன். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வந்து உங்களுடைய சகோதரர் அப்படின்றது கூடுதல் தகவலா இருந்துச்சு. அவருடைய செயல்பாடுகள் நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அவர் பிரச்சாரம் பண்றாரு, ஆளுங்கட்சி கூட்டணியிலிருந்து துணிச்சல வெளியே வந்திருக்கிறாரு. அவருடைய செயல்பாடுகள் வந்து என்னைக்குமே அவர் சமரசமின்றி போராடக்கூடியவர், மக்களுக்காக போராடக்கூடியவர். அவருக்கு எது சரி எது தப்புன்னு படுதோ அதை தான் செய்வார். அப்ப வந்து அவர் வந்து இன்னைக்கு இளைஞர்களுடைய இந்த பகுதி, இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை கேட்க நிறைய விஷயங்களை செய்து கொடுத்திருக்கிறார். அது வந்து அவருடைய போராட்ட குணம், போர்க்குணம், சமரசம் இல்லாத ஒரு இது. தன்னை எத்தனையோ முறை சட்டமன்றத்தில் அவமானப்படுத்திய போதும், மூத்த அமைச்சர்கள் அவமானப்படுத்திய போதும் அவர் வந்து அதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட்டி விட்டுட்டு, இந்த தேர்தல் அவருக்கு என்ன ஒரு எலிவேஷனை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? 26 அந்த இப்பதான் மீடியா அட்டென்ஷன் கிடைக்கும். ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு பிற்பாடு தமிழக வாழ்வுரிமை கட்சினா பண்ருட்டிக்குள்ள இருக்கு. இப்ப பண்ருட்டியில இல்ல, நெய்வேலியில ஜெயிப்போன்னு சொல்றோம். குறிஞ்சிப்பாடியில வெற்றி இதா இருக்கு. ஒரு அமைச்சர் இன்னைக்கு அந்த அமைச்சர் வந்து பணத்தை வாரி இறைக்கிறாரு, ஒண்ணுமே பண்ண முடியல. எந்த இது அப்போ என்ன குறிஞ்சிப்பாடியோ என்னன்னு சொல்ல போனா, இப்ப நாங்க வந்து எங்க மக்கள் எங்களுக்கான செல்வாக்கை நாங்க ப்ரூவ் பண்ற மாதிரி எங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தவங்களை பண்ருட்டியில போட்டிருந்தா கூட அதுவும் டஃபா தான் இருக்கும், வெற்றி வேட்பாளர் தான் இருப்போம். அது ஊடகத்தினுடைய வெளிச்சத்துக்கு வந்து இப்ப பேசும் பொருள் ஆயிடும், விமர்சனங்கள் வந்துடும். அப்படிங்கறதால அதை நாங்க வேணான்னு அவாய்ட் பண்ணிட்டோம். அது வந்து ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட். இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க கூட குடும்ப அரசியலை வந்து எதுக்குற அமைப்பு தான். எங்க மக்கள் வந்து எங்க கிட்டே இருந்து ஒருத்தவங்க வந்தாதான் அது எங்க இவருடைய முகமா பாக்குறாங்க. வேல்முருகனுடைய முகமா பார்க்கணும்னா அது வேல்முருகனுடைய சகோதரர்களை ஒருத்தவர்களை தேர்தல சந்திக்கும் போதுதான் அந்த இது கிடைக்குது. அது மற்றவங்களை போடும்போது வந்து அதை அறுவடை பண்ண முடியல. நன்றி. இதுதான். நன்றி.